ஹாய். நம்ம எப்போவுமே தீபாவளி அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம் இல்லையா? அதுவும் நல்லெண்ணெய் வச்சு குளிப்போம். நல்லெண்ணெய் வச்சு குளிக்கிறது நல்லது தான். உச்சந்தலையிலேருந்து நம்ம உள்ளங்கால் வரைக்கும் நல்லாவே நல்லெண்ணெய் வச்சு குளிக்கலாம். ஆனால் இந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. ஃபேஸ்க்கு அன்னைக்கு நல்லெண்ணெய் வைக்காதீங்க. ஏன்னா நல்லெண்ணெய் வந்து நல்லா கூலிங்காக ஆக்கும் பாடியை. ஸோ அதனால் உச்சந்தலையிலேருந்து நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்பவே நல்ல விஷயந்தான். ஆனால் ஃபேஸ்க்கு வந்து ரொம்ப நம்மளை டல்லாக காமிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அன்றைக்கி நம்ம டோட்டலாக ஆயில் வச்சு குளிக்கிறோம், அதுவும் நல்லெண்ணெய் வச்சு குளிக்கிறோம் அப்படின்னாலே அந்த ஹீட்டெல்லாம் வெளியில் வரும்போது நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எண்ணெய் வச்சு குளிக்கிறது நல்ல விஷயம். தீபாவளி அன்னைக்கு தாராளமாக பண்ணுங்கள். ஆனால் ஃபேஸ்க்கு மட்டும் நல்லெண்ணெய் வச்சு குளிக்காதீங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களை கேட்பாங்க, இன்னும் உன் ஃபேஸ் மட்டும் இவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது, இவ்வளோ சூப்பராக இருக்குது, என்ன பண்ண அப்படின்னு கேட்பாங்க. தீபாவளி அன்னைக்கு தனியாக நீங்கள் க்ளோக்காக ஒரு மேக்கப் போடணும்னு தேவையே இல்லை. நேச்சுரலாக உங்களோட ஸ்கின்னை க்ளோவாக அழகாக வச்சுக்கலாம். சிம்பிளாக நீங்கள் குளிக்க போகும்போது இதை பண்ணாலே போதும். இல்லை நீங்கள் ஃபுல் பாடிக்கு எண்ணெய் வச்சு குளிக்கிற பழக்கம்லாம் கிடையாது, நான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கவே மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபேஸ்க்கு மட்டும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தீபாவளி அன்னைக்கு ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படின்னா நீங்கள் இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குது ரிசல்ட்டுன்னு பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க தீபாவளி அன்றைக்கி பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி கொஞ்சோண்டு பாதாம் ஆயில் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க போதும். நான் யூஸ் பண்ணுறது செட் பட்டானிக்காவோட பாதாம் ஆயில், அது கூட ஆர்கானிக் ஷாப்பில் வாங்கின கோகனட் ஆயில். இது ரெண்டுமே ஒரிஜினலாக இருக்கணும். கண்டிப்பாக 100% பியோர் ஆர்கானிக் ஷாப்பில் வாங்கிக்கோங்க. எந்த பிராண்டு பியோராக இருக்கோ அதை வாங்கிக்கோங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த கோகனட் ஆயில் வந்து நல்ல ஒரு கிளென்சிங்க்கு உங்களுக்கு சூப்பராக பார்க்க செம்ம பிரைட்டாக ஒரு ஃபேஷியல் பண்ண எஃபெக்ட் வந்து கொடுக்கும். அண்ட் பாதாம் ஆயில் எப்போதுமே நம்ம கையில் இருக்கணும். ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நம்மளோட ஸ்கின்னை செம்ம க்ளோவாக மாய்ஸ்டராக பார்க்க அவ்வளோ ஷைனிங்காக வச்சுக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் பாதாம் ஆயில் யூஸ் பண்ணாலே ஃபேஸில் வந்து எப்போதுமே நல்ல ஒரு ரிசல்ட் தெரியுங்க. ஸோ ஸ்கின் கேர் ரொட்டீனில் நம்மளுக்கு இந்த கோகனட் ஆயிலும் பாதாம் ஆயிலும் ரொம்ப முக்கியம். எண்ணெய் அப்படிங்கிறது நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதை வந்து எப்போதுமே நம்ம ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் கூட கண்டிப்பாக இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் போகிற மாதிரி இதை வாஷ் பண்ணிக்கணும். 2 பேர் ஆயிலி ஸ்கின்னு அது மாதிரி எந்த ஸ்கின்னாக இருந்தாலும் எண்ணெய் போகிற மாதிரி வாஷ் பண்ணிக்கணும். 10 நிமிஷம் இல்லைனா 5 நிமிஷம் விட்டாலே போதும். பாருங்களேன், என்னோடய ஸ்கின்னில் நான் எதுவுமே அப்ளை பண்ணலை. ஜஸ்ட் ஐப்ரோ போட்டிருக்கேன், லிப்ஸ்டிக் கொஞ்சம் அப்ளை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஃபேஸ் க்ரீம் எதுவுமே நான் போடலை. அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், இதுக்கு மேலே நம்ம நேச்சுரல் க்ளோ இல்லாமல் இதுக்கு மேலே வேறு ஏதாவது ஃபவுண்டேஷனோ அந்த ஆர்டிஃபிஷியலாக ஏதாவது போட்டோம்னா க்ளோக்காக ஏதாவது பண்ணுறோம், ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது இந்த அளவுக்கு ஒரு நேச்சுரல் லுக் வந்து நம்மளுக்கு கொடுக்குமா? தீபாவளி அன்னைக்கு ஒரு ஃபெஸ்டிவல் அன்னைக்கு இதை விட சூப்பராக நம்ம வந்து ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது ஒரு 5 மினிட்ஸில். பாருங்கள், என்னோடய ஸ்கின் வெயில்லையும் நல்ல ஷைனிங்காக இருக்குது. அப்படியே நான் கொஞ்சம் உள்ளே போய் இருட்டில் காமிக்கிறேன், இருட்டிலையும் செம்ம ஷைனிங்காக இருக்குது. ஃபோட்டோ எடுத்தாலுமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.